ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இங்கே பப்ளிக் பிளேஸ்லையோ இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லையோ ட்ராவல் பண்ணும் போதோ இல்லை அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போதோ உங்களுக்கு ஏதாச்சும் ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டோ இல்லை வேர்பல் ஹராஸ்மெண்ட்டோ நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது கத்தி கூச்சலிடணுங்க. அப்போ தான் சக பயணிகளோட கவனத்தை ஈர்க்க முடியும். ரெண்டாவது, ஓட்டுநரிடமோ நடத்துனரிடமோ இல்லை சக பயணிகளிடமோ இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் வண்டி நிறுத்த வைங்க. மூணாவது, அந்த நபரை புகைப்படம் எடுத்து வைங்க, அடையாளம் காண உதவுங்க. மற்றும் பஸ்ஸோட ரூட் நம்பர், பிளேட் நம்பர், டைம் இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க. ஏன்னா சில பஸ்ஸில் இப்போது சிசிடிவி கேமரா பொருத்தியிருக்காங்க, எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண உதவும். சில நேரம் அவசர கால உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நான் சொல்கிற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அவசர காவல் உதவி 100-112 மற்றும் பெண்கள் பாதுகாப்பு உதவி எண்கள் 1091 அப்படின்ற எண்ணுக்கோ இல்லை 181 அப்படின்ற எண்ணுக்கோ தொடர்பு கொள்ளுங்க. 5, உடனடியாக எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணிடுங்க. நீங்கள் பெண் என்பதால் அங்கே இருக்க பெண் காவலரிடமே உங்கள் வாக்குமூலத்தை பதிவு செய்ய உங்களுக்கு உரிமை உண்டு. 6வது, 0 எஃப்ஐஆருங்க. ஆமாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, வாங்க தெரிஞ்சுக்கலாம். 0 எஃப்ஐஆர்னா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் அந்த சம்பவம் நடக்கிற இடத்துல அந்த காவல் எல்லைக்குள்ள இல்லைனாலும் அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கணுங்க. அது பேர் தான் 0 எஃப்ஐஆர். 7, பிங்க் போலீஸ். ஆமாங்க, இது நிறைய மாவட்டத்தில் அமைச்சிருக்காங்க. இது என்ன பண்ணோம்னா, நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் பெண்கள் டிராவல் பண்ணுறாங்க இல்லை பப்ளிக் பிளேஸில் நடமாடுறாங்கன்னா அங்கே இருக்க காவலர்களின் ரோந்து வாகனத்தின் உதவியை கோரலாங்க. அடுத்து இதுக்கான பனிஷ்மெண்ட்ஸை பார்க்கலாங்களா? ஆமாங்க, பிஎன்எஸ் பாரதிய நியாய சன்ஹிதா 2023ங்க. இது வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஐபிசி. ஃபர்ஸ்ட், செக்ஷன் 74 ஆஃப் பிஎன்எஸ். ஒரு பெண்ணை தாக்குற நோக்கத்தோடவோ இல்லை பலவந்தமாக அவங்க கண்ணியத்தை குலைக்கிற நோக்கத்தோடவோ செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு 1 to 5 வருட சிறை தண்டனைங்க. அதுவும் நான் பெயிலபிள். ரெண்டாவது, செக்ஷன் 75 ஆஃப் பிஎன்எஸ்ங்க. இந்த செக்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 வருஷம் சிறை தண்டனையும் இல்லை அபராதமோ இல்லை ரெண்டுமே கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குங்க. மற்றும் இதில் வார்த்தை ரீதியான பாலியல் துன்புறுத்தலுக்கு 1 வருஷம் சிறை தண்டனையும் இல்லை அபராதமோ கிடைக்கலாங்க. ஒரு பெண் பப்ளிக் பிளேஸில் தனியாக இருக்காங்க அப்படின்னா அது ஒவ்வொரு ஆணோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்க, நாட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த தகவல் அவசியமாக ஒவ்வொரு பெண்ணும் தெரிந்து வைத்திருக்க வேண்டியதுங்க. நன்றி. உங்களில் ஒருத்தி.